வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட ஸ்கூல்லாம் லீவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சமையல் தான் செஞ்சேன். சாமி கூட எப்பயுமே நான் விடிகால பிரம்ம முகூர்த்தத்துலேயே கும்பிட்டுருவேன். இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால சரி பொறுமையாகவே கும்பிட்டுக்கலாம், ஸ்கூல் லீவு தானே அப்படின்றதுனால ஒரு 12 மணிக்கு மேலே தான் நான் கும்பிட்டேன் சாமி. அதுக்குள்ளே சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பூஜை வேலைலாம் ஆல்ரெடி நான் கிருத்திகைக்கு செஞ்சதுனால நான் எதுவும் பெருசாக பூஜை வேலைலாம் செய்யலை. பூவெல்லாம் அழகாக மாற்றிட்டு திரியெல்லாம் மாற்றிட்டு பிரசாதம் சுண்டல் செஞ்சு வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன சமையல் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சூப்பரான சமையல் தாங்க. என்ன ஒன்று, நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அவர் சாப்பிடுவார். சுட சுட சாதம் வடிச்சாச்சு. வெட்னஸ்டே எங்கள் மாமனாருக்கு படையல் போகிறதுக்காக மீனெல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அந்த தலையெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். தலை கொஞ்சம் குழம்பு மீனெல்லாம் ஃப்ரீயாகவே போட்டாங்க, நல்லா தெரிஞ்சவங்கிறதுனால நிறைய மீன் கொடுத்தாங்க. அந்த குழம்பு மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி குழம்பு வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் சண்டே அன்றைக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லி விட்டாச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல் தான். மீனும் மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தேன், நல்லா பெரிய பெரிய பாறை மீன் தான். அது மீதி இருந்தது, அதையும் வறுத்து வச்சாச்சு. இன்றைக்கி எனக்கும் பாப்பா கொஞ்சம் புடலங்காய் 65 மாதிரி கேட்டால் அது கொஞ்சம் புடலங்காய் போட்டு சூப்பராக 65 பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான தயிர் தாங்க தாளித்து விட்டுருக்கேன். சின்ன வெங்காயம், நம்ம பச்சை மிளகாய் போட்டு, அது இல்லாமல் மோர் மிளகாய் போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்செல்லாம் திருகி போட்டு, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு சூப்பரான ஒரு தாளித்து தயார் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட்டான ஒரு சமையல் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். அதுவும் சின்ன வெங்காயம் தாளிக்க சொல்ல சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு அவ்வளோதாங்க, ஃப்ரீயாகியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃப்ரீ தாங்க. இதே மாதிரி யாரெல்லாம் குயிக்காக முடிப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.